நாங்கள் அந்த இயக்கத்திலிருந்து போராடினாங்கள், இந்த இயக்கத்திலிருந்து போராடினாங்கள், இந்த இடத்திலிருந்து கிழிச்சனாங்கள் மக்களுக்கு போயிடும். அங்கே எனக்கு வாயில வருது, வேற விதமாக வருது. டெலோ புலட் ஜனநாயக போராளிகள் கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு வழங்குகின்ற என்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது. தமிழ் உணர்வு, தமிழ் இரத்தம், தமிழ் மக்களுக்காக போராடுகின்ற சொல்றவங்க எல்லாரும் இவங்க எல்லாரும் ஒரு கேவலம் கட்ட மனுஷர்கள். இவங்க இனிமேல் வாயே சொல்லக்கூடாது. தமிழ் மக்களுக்காக நாங்கள் போராட்டம் துவங்கினார்கள், தூக்கினார்கள் சொல்லி இவங்க சொல்லக்கூடாது. 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்ட மாகாண சபை கட்டமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தான் தயாராக உள்ளதாகவும் அதற்காக தான் வெளிப்படையாக பேசி வருவதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அங்க போய் படம் காட்டி கொண்டு நிற்கிறீர்கள். நீங்கள் அப்படியாக படம் காட்டக்கூடிய ஏன் தமிழ் கூட்டமைப்புல வந்த நீங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர்களை இவங்க ஏன் நிறுத்தினீங்கள்? எங்களால் தமிழ் வேட்பாளர் என்று ஒரு ஆளை நிறுத்தி இருக்கிறோம், அரியந்தர் நிறுத்தி இருக்கிறோம். அவருக்கு நேரம் ஒரு உள்ளடிதான், வேற இந்த விருப்பு வாக்கு வெறுப்பு வாக்கு ஒன்றுமே போடக்கூடாது. இன்றைக்கு அரசியல் கட்சி இல்லாமல் ஒன்றும் செய்யலாது, அவங்களே நாங்கள் ஒன்றிணைத்து தான் நாங்கள் பயணிக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு பயணத்தை காட்டி விட்டாங்கள். பார்த்தீங்களோ, இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் என்ற ஒரு போர்வையில் இந்த அரசியல் கட்சி வந்து இன்றைக்கு இந்த தமிழ் வேட்பாளரை குழப்பி தாங்கள் குளிர்காயிடும் என்று சொல்லி ஒரு சில நச்சு பாம்புகளோட சேர்ந்து இன்றைக்கு எங்களை கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்காங்க. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான நகர்வழியில் இணைந்து செய்யப்பட்டிருந்த டெலோ புலட் ஜனநாயக போராளிகள் ஆகிய கட்சிகள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை கைவிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தங்களுடைய உத்தியோகபூர்வமான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. எதிர்வரும் 16ஆம் தேதி இதுவரையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற இருப்பதாகவும் அதில் டெலோ புலட் ஜனநாயக போராளிகள் ஆகிய கட்சிகள் ஆதரவு வழங்க உள்ளதாகவும் அந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட உள்ளதாகவும் தகவல் வெளிவந்திருக்கின்றது. இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குமாறு CV விக்னேஸ்வரனிடம் கோரிக்கை விடுக்கப்படுகின்றது. அந்த கோரிக்கையின் போதே டெலோ புலட் ஜனநாயக போராளிகள் கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகின்ற என்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது. CV விக்னேஸ்வரனுடைய கொழும்பு இல்லத்துக்கு சென்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜிர அபயவர்த்தன டெலோ புலட் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாகவும் CV விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணியினரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குமாறு கோரியிருந்தார். இந்த அடிப்படையில் தான் டெலோ புலட் ஜனநாயக போராளிகள் கட்சிகள் ஆகியன ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகின்ற தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை தவிர்த்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகின்றனர் என்ற அதிர்ச்சிகரமான செய்தி வெளிவந்திருக்கின்றது. அது தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்குமாறு நேரில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்ததாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளரும் யாழ் மாவட்ட எம்பியுமான நீதியரசர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தனது ஆதரவும் தனது கட்சியின் ஆதரவும் தமிழ் பொது வேட்பாளருக்கே வழங்கப்படும் எனவும் விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளரும் யாழ் மாவட்ட எம்பியுமான நீதியரசர் விக்னேஸ்வரன் கொழும்பில் உள்ள இல்லத்துக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை காலை சென்ற ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் எம்பியுமான வஜிர அபயவர்த்தன விடுத்த கோரிக்கையை விக்னேஸ்வரன் நிராகரித்துள்ளார். விக்னேஸ்வரனை சந்தித்த ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபயவர்த்தன ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக எதிர்வரும் 16ஆம் தேதி பல அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஆவணம் ஒன்றில் கைச்சாத்திட உள்ளன. அதில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடக்கிலநாதன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் சித்தார்த்தன், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த அங்கஜன் ராமநாதன் மற்றும் ஜனநாயக போராளி கட்சி ஆகியனவும் கைச்சாத்திர இணக்கம் தெரிவித்துள்ளனர். இந்த பொது ஆவணத்தில் உங்களின் பேரும் கட்சியின் பேரும் இடம்பெற வேண்டும் என நாம் விரும்புகின்றோம். எனவே நீங்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்து அந்த பொது ஆவணத்தில் கைச்சாத்திர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆனால் வஜிர அபயவர்த்தனவின் இந்த கோரிக்கையை உடனடியாக நிராகரித்த நீதியரசர் விக்னேஸ்வரன், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எனக்கு ஏற்கனவே பல வாக்குறுதியை வழங்கியிருந்தார், ஆனால் எதனையும் அவர் நிறைவேற்றவில்லை. 13வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் ஊடாக மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் பறித்தெடுக்கப்பட்ட அதிகாரங்களையாவது ரணில் விக்ரமசிங்கே வழங்கியிருந்தால் அவருக்கு எமது நல்லெண்ணத்தை காட்டியிருக்க முடியும். எனவே எந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ரணில் விக்ரமசிங்கவுக்கு எமது ஆதரவை வழங்க முடியாது. நீங்கள் வருவதற்கு சற்று முன்னர் தான் தமிழ் பொது வேட்பாளர் அரியேந்திரனும் அவரது குழுவினரும் என்னை வந்து சந்தித்து சென்றனர். என்னுடைய ஆதரவும் என்னுடைய கட்சியினுடைய ஆதரவும் தமிழ் பொது வேட்பாளருக்கே வழங்கப்படும். ஆகவே உங்களின் கோரிக்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனை ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிவித்து விடுங்கள் என CV விக்னேஸ்வரன் தெரிவித்ததாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இந்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை முன்னெடுக்கக்கூடிய டெலோ புலட் ஆகிய கட்சிகள் நேற்றைய தினம் சஜித் பிரேமதாசை சந்தித்து பல்வேறு விடயங்களை கலந்துரையாடி இருக்கிறார்கள். அதுரமான செய்திகளையும் பார்க்கலாம். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவை டெலோ புலட் தலைவர்கள் சந்தித்து கலந்துரையாடினர். சஜித் பிரேமதாசவின் அழைப்பின் பேரில் எதிர்க்கட்சி தலைவரது அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை 7:30 மணி அளவில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடக்கிலநாதன், செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் ஆகியோரும், தமிழ் மக்கள் விடுதலை கழகம் சார்பில் அதன் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதம அமைப்பாளர் உமாச்சந்திர பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இச்சந்திப்பில் பிரதானமாக தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை தீர்க்கும் முகமாக சமஷ்டி முறையான அரசியல் தீர்வு தொடர்ந்தும் எட்டப்படாமல் இருப்பதனாலேயே பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கரு வலுப்பெற்றது எனும் தெளிவுபடுத்தப்பட்டது. இதுவரை காலமும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ பதவி வகிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும் இம்முறை அச்சந்தர்ப்பம் வழங்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தான் முடிவு காண்பதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஆகவே கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை மனதில் வைத்துக்கொண்டு தன்னையும் அந்த வேட்பாளர்களோடு அல்லது பதவிகளை பெற்றுக்கொண்டவர்களோடு ஒப்பிட வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு சகல உரிமையும் இருக்கின்றது என்பதையும் அதை தான் மதிப்பதாகவும் தெரிவித்த அவர் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டுக்கு தான் மதிப்பளிப்பதாகவும் தெரிவித்தார். ஆனாலும் தேசிய ரீதியான தேர்தலில் இன, மொழி, மத மற்றும் பிரதேச ரீதியான அடையாளங்களோடு வேட்பாளர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவது ஒற்றுமையை சீர்குலைக்கலாம் என்றும் கருதுவதாக தெரிவித்தார். முதற்கட்டமாக 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்ட மாகாண சபை கட்டமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தான் தயாராக உள்ளதாகவும் அதற்காக தான் வெளிப்படையாக பேசி வருவதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். யாருக்கும் பயந்து சாக்கு போக்குகளை சொல்வதில்லை என்றும் இவ்விடயத்தில் தான் உறுதியாக இருப்பதாகவும் ஜனாதிபதியாக வெற்றி பெறும் பட்சத்தில் உடனடியாக மாகாண சபை அதிகார பயிர்வை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். தமிழ் மக்கள் சார்பில் காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி, எஞ்சியுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலை, காணி விடுவிப்பு மற்றும் அபகரிப்பை தடுப்பது, தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் நீதியற்ற முறையை கைது செய்யப்படுவது, விசாரணை என்ற போர்வையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அச்சுறுத்தல் நடவடிக்கையை நிறுத்துதல், இந்திய மீனவர்களுடைய அத்துமீறலினால் எமது மீனவர்கள் படுகின்ற துன்பம் உள்ளிட்ட பல விடயங்கள் நீக்கப்படும் எனவும் வலியுறுத்தப்பட்டன. தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் இப்படியான பிரச்சனைகளுக்கு தான் சிறப்பு பணிக்குழுக்களை அமைத்து தனது நேரடி மேற்பார்வையின் கீழ் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதாகவும் சஜித் உறுதியளித்தார். தான் இலங்கையில் உள்ள அனைத்து இனங்களையும் மதங்களையும் நேசிப்பவன் என்றும் தான் ஒரு இனவாதி அல்ல என்பதையும் தமிழ் மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே வரும் தேர்தலிலே தனக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அவருடைய கருத்துக்களை பரிசீலித்து மற்றவர்களுடன் கலந்துரையாட பின்னர் தங்களுடைய நிலப்பாட்டை மீண்டும் தெளிவுபடுத்துவதாக டெலோ புலட் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்திவிட்டு அதற்கு எதிராக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. எதற்காக தமிழ் பொது வேட்பாளரை இவர்கள் நிறுத்தினார்கள், அதற்கான கலந்துரையாடல்களில் ஏன் ஈடுபட்டார்கள் என்ற கேள்வியும் எழுகின்றது. நாகராசா வர்ணவசிங்கம் இன்றைக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கோட்பாட்டுக்குள்ள எல்லா கட்சிகளையும் இணைத்து பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூகங்கள், புத்திஜீவிகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஒருமிக்க நின்று எங்களது பலத்தை காட்டணும் என்று சொல்லி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள், அரியநேந்திரன் என்று சொல்லி. எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு தளத்தில் விட்டிருந்த நாங்கள் எங்களுக்கு கட்சியை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் நின்று எமது பலத்தை காட்டி எங்களந்த சரியான ஒரு உரிமையை பெற்று நாங்கள் வாழணும் என்று சொல்லித்தான் எங்களுக்கு இந்த ஆசையும் நாங்கள் தளத்திலே விட்டுருந்தாங்க. இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் என்ற ரீதியில் இன்றைக்கு அரசியல் கட்சி எல்லாத்தையும் இணைஞ்சு இன்றைக்கு இந்த சிவில் சமூகங்கள், புத்திஜீவிகள், பல்கலைக்கழகங்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு கூட்டம் ஒன்று வச்சு இன்றைக்கு இந்த அரசியல் கட்சிகள் சில கட்சிகளை இணைத்து தான் இன்றைக்கு ஒரு பொதுக்கட்டம் அமைத்து இன்றைக்கு அரியந்திரன் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டது. அப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்லுவாங்க இந்த அரசியல் கட்சிகள் வேண்டாம், இவங்கள் டபுள் கேம் விளையாடுவாங்க, இஞ்சாலயம் பாடி அங்கேயும் நக்கி போட்டு இங்கேயும் வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு அதே போல செய்து காட்டி போட்டாங்க. இன்றைக்கு ஒரு டெலிஃபோன் வந்த உடனே துண்டக்காலம் துணியை காண்டு போய் அங்கே போய் காலில் விழுந்து நிற்கிறாங்க. இன்றைக்கு அது சைத்தா இருக்கலாம், அது ரணிலா இருக்கலாம். இன்றைக்கு எங்களது பிரச்சனையை எவன் எந்த பிரச்சனைக்கு சரியான முறையில் ஒரு தீர்வு கண்டவன், உண்மையின்படி மனோ கணேசன் என்றவன் உண்மையின்படி சைத்தோடு ஒரு கோரிக்கை வச்சு எத்தனை அம்சம் நிறைவேற்றி ஒரு கோரிக்கை கொண்டு வைத்து கைச்சாத்திரப்பட்டிருக்கு. அதை மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த மனோ கணேசன் காட்டியிருக்கிறார். நீங்கள் அப்படி ஏதாவது செய்திருக்கிறீர்களா? காலங்காலமாக அவங்கள் வாயால் சொல்றதை கேட்டு அவங்கள் தாரதை வேண்டி போட்டு தமிழ் மக்களுக்கு துரோகம் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியா கொத்தவர்களை இந்த பொது வேட்பாளர் என்ற ரீதியில் இந்த கூட்டத்துக்குள்ள இவங்களை இன்றைக்கு இவங்க டபுள் கேம் விளையாடி இன்றைக்கு இவங்களை என்ன செய்துவிட்டாங்க? தங்களோட நரிக்குணத்தை இப்போ காட்டிக்கிட்டாங்க. அதில் ஒருத்தருக்கு தான் நீங்கள் ஆதரிக்கோ தான் வேண்டாம் உனக்கு முதலமைச்சர் அமைச்சர் பதவி தர்றேன்னு சொல்லி அதிலும் ஒருத்தருக்கு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டாங்க. அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழர் எங்களது நிலைமையை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சத்தம் இல்லாமல் இன்றைக்கு விகாரி அமைச்சு கொண்டு வராங்க. தமிழ் பிரதேசங்களில் வடக்கு கிழக்கில் சத்தம் இல்லாமல் விகாரி அமைக்கிறாங்க. சத்தம் இல்லாமல்
இன்றைக்கு சரணாலயம் என்ற போர்வையில் ஆறுகள் குளங்கள் குட்டிகள் நீரேரிகள் எல்லாத்தையும் ஆக்கிரமித்து கொண்டு வராங்க. அதே மாதிரி வன வளர்ப்பு பாதுகாப்பு திணைக்களம் என்ற போர்வையில் இன்றைக்கு எங்களது மக்களுக்கு காணி கரிவுரை எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு வராங்க. தொல்பொருள் திணைக்களமும் வந்து சத்தம் இல்லாமல் சகல இடங்களையும் பிடிச்சு அவங்களுக்கு விகாரைகள் அமைக்கிறதுக்குரிய இடங்களை வகுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி சத்தம் இல்லாமல் கடலை ஆக்கிரமிக்கிறாங்க. இன்றைக்கு சத்தம் இல்லாமல் பல்தேசிய கொம்பனிகளுக்கு சில நாட்டுகளுக்கு இன்றைக்கு எங்களோட கடலை விற்று கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் இப்படியே இந்த நிலைமை வெறுமாக இருந்தால் நாளைக்கு நாங்கள் எல்லாரும் குண்டி மண்ணத்தடி கொண்டு இன்னும் ஒரு நாட்டில் போய் இடம்பெயர்ந்து நாங்கள் எங்களது வாழ்க்கையை கொண்டு வந்து காலம் பெருசாக இல்லை, கனகு தூரமே இல்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் என்ற ஒரு போர்வையில் இந்த அரசியல் கட்சி வந்து இன்றைக்கு இந்த தமிழ் வேட்பாளரை குழப்பி தாங்கள் குளிர்காயம் என்று சொல்லி ஒரு சில நச்சு பாம்புகளோட சேர்ந்து இன்றைக்கு எங்களை கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்காங்க. இன்றைக்கு இந்த நச்சு பாம்பு என்று சொன்னால் எல்லாருக்கும் முழங்கணும். காலங்காலமாக எங்களது பிரச்சனைக்குரியவர் ஒரு நச்சு பாம்பு தான். அந்த நச்சு பாம்பு இன்றைக்கு போன் அடித்த உடனே அங்கே போய் உடுப்பில்லா நான் நினைக்கிறேன் கோட்டை சட்டியோடய ஓடி இருப்பாங்க. அவங்க அவ்வளவு தூரத்துக்கு போய் நிற்கிறாங்க. ஏனென்று சொன்னால் சரி போன் நீங்கள் அவர் என்ன சொன்னவர், அவர் ராயால சொன்னவரா தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை தான் தீர்க்கிறேன்னு சொல்லி ஏன் நீங்கள் கச்சாத்துட்டுக்கலாமே ஒரு 4 பேர் அல்லது வெளிநாட்டு தூதரங்களை வெளிநாட்டு அமைப்புகளை கூப்பிட்டு இன்றைக்கு 4 பேருக்கு முன்னால நீங்களும் சேர்ந்து இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க எங்களுக்கு தான் இன்றைக்கு ஆட்சியில தான் வென்றால் தான் இதை செய்துதாரன்னு சொல்லி அவரோட ஒப்பந்தம் செய்திருக்கலாம், கைச்சாத்துட்டு இருக்கலாம். அல்லது சைத்தோடையும் கைச்சாத்துட்டு இருக்கலாம். நீங்கள் அவன் ஒரு வாயால சொல்றாருன்னு கேட்டு போட்டு அங்கே போய் படம் காட்டி கொண்டு நிற்கிறீர்கள். நீங்கள் அப்படியாக படம் ஏன் பிற தமிழ் கூட்டமைப்புல வந்து நீங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர்களை இவங்க ஏன் நிறுத்த நீங்கள் இந்த எங்களது தமிழ் வேட்பாளருக்குரிய ஒப்பந்தம் போட்ட ஆக்கள் இருக்கிறதால இன்றைக்கு சிவில் சமூகங்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களை நாங்கள் ஏற்கனவே வேண்டாம் சொல்லி தான் நீங்கள் நிறுத்த நீங்கள் இன்றைக்கு அரசியல் கட்சி இல்லாமல் ஒன்றும் செய்யலாது அவங்களே நாங்கள் ஒன்றிணைத்து தான் நாங்கள் பயணிக்கோடும் என்று சொல்லி இன்றைக்கு பயணத்தை காட்டி விட்டாங்க. பார்த்தீங்களோ, உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி போட்டு ஓடிட்டாங்க. அது ஒரு போன் வந்த உடனே அங்கே நிற்கிறாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு பெட்டி மாற்றப்பட்டு விட்டது. எல்லாருக்கும் கோடி கோடியாக அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு வேண்டி போட்டு அவங்க நெறிக்கூடத்தை காட்டி போட்டாங்க. உண்மையின்படி நாங்கள் இன்றைக்கு எங்களது தமிழ் மக்கள் படுற கஷ்டம் இன்றைக்கு நாங்கள் படுற வேதனையில் யாருக்கு புரியும்? அவங்க காலகாலமாக தாங்கள் காலாட்டி கொண்டு ஏசி காரிலையும் ஏசி வீட்டிலையும் தங்களோட பெண்டுக்குள்ள சுபம் அமைச்சொண்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையாக இவங்க எல்லாம் ஒரு கேவலம் கெட்ட ஒரு சூடு சுடை இல்லாத ஒரு ஒட்டுண்ணியல். உண்மை தமிழர் என்ற ஒரு ரத்தம் இவங்களது உடம்பில் இல்லை. தமிழர் என்ற ஒரு ரத்தம் சூடு சுரணை இருந்திருந்தால் இவங்க இப்படி போயிருக்க மாட்டாங்க. கேட்டால் தாங்கள் அந்த இயக்கத்தில் இருந்து போராடினார்கள், இந்த இயக்கத்தில் இருந்து போராடினார்கள், இந்த இடத்துல இருந்து கிழிச்சனாங்கள் மக்களுக்கு போயிடும். அங்கே எனக்கு வாயில வருது, வேற விதமாக வருது. என்னங்க கிழிச்சனீங்க எல்லாரும் ஏசாமல் எங்களை எல்லாரும் எங்களை வித்தல் பிழைச்சு கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு எந்த நேர மக்கள் வர்ற கேவலம் தெரியாது. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, எவனாவது வாயத்திலிருந்து இன்றைக்கு போர் முடிஞ்சு இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணப்படுது. ஒரு நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி, 10 நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி, 1 வருஷம் பயிற்சி எடுத்தாலும் சரி, 20 வருஷம் பயிற்சி எடுத்து இருந்தாலும் சரி, பாருக்கோ நாங்கள் ஒரு 20-25 நாட்களே உங்களை விசாரிச்சு போட்டு உங்களோட பெற்றோரோட திருப்பி நாங்கள் ஒப்படைப்போம்னு சொன்ன உடனே பெற்றோராக கூட்டி கொண்டு ஒப்படைச்ச மக்கள் பிள்ளைகளை கொண்டே பெற்றோராக கொண்டே ஒப்படைச்சது. இன்றைக்கு எது அதுக்கு அவராது வாய் வந்தோ அதை பற்றி கேள்வி கேட்டிருக்கணும். நீங்கள் ஒட்டு நீங்கள் நக்கி கொண்டிருக்கிறீர்கள், நக்கி தின்னு கொண்டிருக்கிறீர்கள், நக்கி தின்னீங்களே உங்களுக்கெல்லாம் நீங்களே தமிழர் என்று சொல்றதுக்கு எங்களுக்கு வெக்கமா இருக்கு. உங்களை பற்றி கலைக்கவே எங்களுக்கு வெக்கமா கிடையாது. இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் குடைக்குள்ள பலமா நின்று கொண்டு அவன் கூப்பிட்டா வர சொல்லி கூப்பிட்டா நீ இரு முதல் நாங்கள் எங்களெல்லாம் ஒற்றுமையா நின்று நாங்கள் எங்கள் இந்த வெற்றியை உறுதிப்படுத்தி போட்டு உங்களோட கலைக்கிறோம்னு சொல்லியிருக்கணும். அதை நாங்கள் போற்றி இருப்போம். இன்றைக்கு நீங்கள் அண்ணாலே நின்று இஞ்சாலே நின்று இந்த தமிழ் வேட்பாளரை குழப்பி நீங்கள் குட்டியாடி அதுக்கு தான் உங்களுக்குள்ள பூந்தறீங்கள் குட்டியா குழப்புறதுக்கு. இந்த குட்டியா குழப்பி போட்டால் நீங்கள் இப்போ போயிருக்கிறீர்கள். இன்றைக்கு எங்கள் கிராமங்கள் எங்கள் மக்கள் எங்கள் இந்த பிரதேசம் எல்லாம் பறிமாறி கொண்டிருக்கு. முற்றுமுழுதாக நீங்கள் என்னத்தை வச்சிருக்கிறீங்க? இன்றைக்கு பலாலி இந்த சுற்றுலாவை யோசிச்சு பாருங்க, எந்த தூரம் எங்கள் இந்த பிரதேசம் பிடிபட்டு சொல்லி காங்கிரஸ் பார் ஒவ்வொரு இடத்துலையும் முழுக்க பிடிபட்டு கொண்டிருக்கு. எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. திரும்பி 10,000க்கு பிறகு மீன்வள பண்ட போர்வையில நண்டு வளர்ப்பு அட்டை வளப்பண்ட போர்வையில் முழுக்க ஆக்கிரமிக்கிறாங்க. இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க வரக்கு முதல் இந்த கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வரக்கு முதல் எங்களது கிராமங்கள் வந்து இப்படி போக இல்லை, விகாரைகள் அமைக்கப்படவில்லை. அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, எங்களோட மக்கள் நீங்களும் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு காலத்தில் இன்றைக்கு எங்களோட மக்கள் எல்லாம் நாங்கள் பலமாக இருந்தாங்க. கடத்தொழில் மக்கள் என்றாலும் சரிதான், எல்லா மக்களும் இருந்தாலும் கடத்தொழில் மக்கள் நாங்கள் ஒரு நேரத்தில் இந்த இக்கட்டான சரியான சூழ்நிலை பிரச்சனையே இல்லை. இன்றைக்கு இதே இந்த யாழ்ப்பாணம் கச்சேரியை 10-11 நாள் நாங்கள் துறக்கப்படாது மறுத்து போராடினாங்க. இனிமேல் என்ற பிரச்சனையே இல்லை. எத்தனையோ பிஸ்தரை காட்டி எங்களை விரட்டுறாங்க. நாங்கள் விட இல்லை.
ஒத்து போய் அப்போ நாங்கள் பலமாக இருந்தாங்க. எங்களது சமூகம் பலமாக ஒத்துழைப்பாக இருந்தது. அது கடத்தொழில் அமைப்புகளோடு சேர்ந்து பொதுமக்களும் எங்களுக்கு அடுத்தது பொது சிவில் நிர்வாகங்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து எங்களை எல்லாரையும் பிரித்து இன்றைக்கு ரணில் அண்டையிலேருந்து இன்றை வரையும் அதைத்தான் செய்து கொண்டிருக்காங்க. அவரோட சேர்ந்து எங்களது கடத்தொழில் அமைச்சரும் எங்களோட சங்கங்கள் எல்லாத்தையும் பிரித்து தங்களந்த கையுக்களை வச்சுக்கொண்டு இன்றைக்கு எல்லாரையும் சிதறடித்து பவரை குளிராக கொண்டிருக்கிறாங்க. உண்மையின்படி தமிழ் உணர்வு, தமிழ் இனத்தம், தமிழ் மக்களுக்காக போராடுகின்ற சொல்றவங்க எல்லாரும் இவங்க எல்லாரும் ஒரு கேவலம் கட்ட மனுஷர்கள். இவங்க இனிமேல் வாயை திறக்கக்கூடாது. தமிழ் மக்களுக்காக நாங்கள் போராட்டம் துவங்கினார்கள், தூக்கினாங்க சொல்லி இவங்க சொல்லக்கூடாது. இந்த பழைய வரலாறு சொல்லிவினேன். தாங்கள மாதிரி ஒரு ஆட்கள் என்ன கிழிச்சனீங்களே, என்னத்தை செய்தீங்க இந்த மக்களுக்கு? இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சது 15 வருஷமாச்சு, என்ன செய்தீங்க? போய் ஒட்டுவீர்கள், போய் அங்கே போய் அடுக்கடியாக போய் படுக்கிறீர்கள் பே போட்டு. இந்த மக்களுக்கு என்ன செய்கிறீங்க? பிறகு போன் அடிச்ச உடனே அங்கே ஓடி போய் நிற்கிறீர்கள். இதைத்தானே செய்து இருக்கிறீர்கள். அப்போ இவங்களை நம்பியா எங்கட மக்கள் ஒன்றுடைகிறது? இன்றைக்கு நாங்கள் ஓரளவில் செய்து இந்த தமிழ் கூட்டமைப்பு கொண்டு ஒன்று உருவாக்கி இன்றைக்கு வடக்கு கிழக்கில் எல்லா தமிழரும் ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு உடையன்களை என்று எங்கட பலத்தை காட்டுறோம்னு சொல்லி துவங்கினாலும் அதையும் வந்து இந்தியாவில் ஒன்று குழப்பி போட்டு அங்கால போய் நக்க போட்டாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் எங்கேனாலும் போங்கோ, நீங்கள் யார்கிட்டையும் காலில் போய் விழுங்கோ, நீங்கள் எவ்வளோத்தையும் வேணுங்கோ, கோடியை வேணுங்கோ, கோடிக்கு மேலான மில்லியன் பில்லியன் கணக்கில் வேணுங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எங்களோட தமிழ் மக்கள் தயவு செய்து உங்களை மன்றாட்டமாக கேட்டுக்கொள்வோம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இதை உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். தயவு செய்து அது கொழும்பாக இருக்கலாம், புத்தளமாக இருக்கலாம், சிலாமம் இருக்கலாம், எங்கே இருக்கலாம், எல்லாரும் சகல பேருந்து ஒரு கிளை எங்களால் தமிழ் வேட்பாளர் என்று ஒரு ஆளை நிறுத்தியிருக்கிறோம், அரியந்திரன் நிறுத்தியிருக்கிறோம். அவருக்கு நேரம் ஒரு உள்ளடி தான். வேற இந்த விருப்பு வாக்கு ஒன்றுமே போடக்கூடாது. அது ஒரு தாடினா என்று சொல்லி இருக்குது. அது தமிழ் வேட்பாளருக்கு ஒரு போட்டோ போட்டு விருப்பு வாக்கு 2 பேருக்கு போடலாம் என்று. இந்த நாயலந்த கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாட்டை குட்டிச்சோறாக்கி போட்டு இப்போ 1, 2, 3 கீழால போட்டுட்டாங்க. அவருக்கு தயவு செய்து ஒரு புள்ளடி தான் தமிழ் வேட்பாளர் என்ற ரீதியில் ஒரு புள்ளடி தான் போடணும். தயவு செய்து எங்களோட தமிழ் மக்கள் அனைவரையும் நாங்கள் மன்றாட்டமாக கும்பிட்டு கேட்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு தமிழ் மக்கள் நாங்கள் ஒரே காலின் கீழே ஒரு குடையின் கீழே நாங்கள் பலமாண்டாத்தான் நாளைக்கு எங்களோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இன்றைக்கு 32 கட்சி இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கு. இந்த 32 பேர் என்று சொன்னால் சில அரசியல்வாதிகளால் பிரிக்கப்பட்டு நீங்கள் என்று கேட்டு போட்டு பிறகு ஒன்று சேர்க்கிறோம். தகவல்களை ஒன்று சேர்த்தா தான் தாங்கள் பல வரலாம் சொல்லி இந்த 32 வாக்கு 32ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஒருதன் தன்னும் எங்களது தமிழ் வேட்பாளர் தவற ஒருதன் தரும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாங்கள் இதைத்தான் செய்வோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்களா? அதில் பதியப்பட்டிருக்கா? நான் உண்மையின்படி நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை நான் கட்டாயமாக இந்த ரீதியில் நான் தீர்த்து வைப்பேன் என்று எவனாவது ஒருதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லட்டுக்கு எவன் என்றாலும் இதில் ஜனாதிபதி தமிழ் வேட்பாளர் அரியநேந்திரனை தவற மற்ற எவனாவது ஒரு வார்த்தை சொல்லட்டுக்கு. நாங்கள் எங்கள் தமிழ் மக்கள் பிரச்சனை நாங்கள் தீர்ப்போம். ஒரு தீர்த்து நாங்கள் சந்தோஷமாக சிங்களரும் தமிழரும் ஒன்றாக நாங்கள் சந்தோஷமாக வாழுவோம். இவைக்குரிய தீர்ப்பை கொடுத்து இவை சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி எவன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொடுத்தவன். ஆனால் இந்த கூப்பிட்டு போன் அடித்த உடனே தேசவங்கள் குளிச்சோண்டு இருந்தால் உடுப்பில்லாமல் ஓடி இருப்பாங்க. அப்படித்தான் நாங்கள் போய் நின்றுருக்காங்க. அடித்த உடனே போயிட்டாங்க. இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் என்ன சொல்லியிருக்கிறேன், அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் கூடி தீர்மானித்து முடிவெடுத்து இதுக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் கதைச்சு தான் முடிவு கடிதங்கள் போடுவோம் என்று சொன்ன இடத்துல நீங்கள் உடனே போயிட்டீர்கள். ஏற்கனவே நீங்கள் பெட்டி பெட்டியாக வேண்டி போட்டீர்கள். அமைச்சர் பதவி தாரண்டு ஓமெண்ட நீங்கள் கேட்டு வேண்டினீர்கள். உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். நீங்கள் இன்றைக்கு ரேட்டு நாங்கள் வரையில. எனக்கு இன்றைக்கு 62 வயசாச்சு. உங்களை விட நானும் மூத்தவனாகவும் இருக்கிறேன். நானும் 22 வயசுல இதோட ஊறினான். 20-22 வயசுலேயே தான் நான் ஊறினான். எவன் எப்படி எந்த புத்துக்கு என்ன பாம்பு இருக்குன்னு தெரியும். எவனாவது விரும்பினா கதைக்கிறேன்டா வா கதைச்சு பார்ப்போம். இந்த போராட்டத்தை சொல்லினே இல்லை, அந்த அமைப்பு இந்த அமைப்புன்னு சொல்லி எல்லா அமைப்பையும் எங்களுக்கு தெரியும். எவன் அவன் எங்கே என்னென்ன செய்தவன் தெரியும். நாங்கள் வாயுறக்கடையில் உங்களை நாரம் பண்ண மாட்டேன். இனிமேலும் இப்படி போவேன் தான் கட்டாயம் நாங்கள் பழசு எல்லாத்தையும் கலைக்க வேண்டி வரும். எங்களுக்கு பழசுகளும் தெரியும். நாங்கள் குழந்தைகள் இல்லை. நீங்கள் மற்ற உள்ள எல்லாரையும் ஒன்றும் வாயுறக்க மாட்டாங்க. சூப்பியை வாய்க்க வச்சா சூப்பை தெரியாத மக்கள் நினைச்சு போடாக்கும். சூப்பியை கடிச்சு போட்டு உங்களுக்கு பெற்ற வேலை செய்யக்கூடிய மக்களும் இருக்கிற என்னத்துக்கு எங்களுக்கு பிரச்சனைகளை போவான் என்று சொல்லி மக்கள் ஒதுங்கி இருக்கிறே தவிர மக்களுக்கு எல்லாம் தெரியாமல் இல்லை. ஆனால் உங்களை எல்லாம் புறந்தள்ளி உங்களை ஒதுக்குற காலம் வந்துட்டுது. தயவு செஞ்சு நான் எங்கள்கிட்ட மக்களை கேட்டுக்கொள்றது தான்.
தயவு செய்து தமிழ் மக்கள் எங்கே இருந்தாலும் இலங்கையில் எங்கே இருந்தாலும் சந்து பொந்தோட்டு எங்கே இருந்தாலும் இலங்கையில் ஒற்றுமையாக ஒருங்கிணைக்க தமிழ் வேட்பாளருக்கு போட் பண்ணுங்க. அரிய நேரத்துக்கு போட் பண்ணி நாங்கள் தமிழர் எல்லாம் ஒரு கூட எங்களை நின்று எங்களந்த பலத்தை காட்டினாத்தான் நாங்கள் எங்களந்த சுயமாக வாழ்றதுக்குரிய ஒரு தீர்வு நாங்கள் காணலாம். இல்லையா இவங்களை போல இந்த நக்கி திரியால் ஒட்டி திரியால் அவங்களோட சேர்ந்து இவங்க போய் சேர்ந்து இவங்களே விருப்பமாக இருந்தால் நாங்கள் குறுகிய காலத்தில் எங்களத இடத்தை எங்களது சொந்தமான இடங்களை விட்டு அந்நிய நாட்டுக்கு நாங்கள் இடம்பெற வேண்டிய ஒரு கட்டம் பெறும். அது வெகு விரைவில் இல்லை. இவங்களை எல்லாரும் அடித்து துளைச்சு இவங்களை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு நாங்கள் ஒன்றுங்களை நின்று கொண்டு திருப்பி நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நாங்களே தீர்மானிக்கணும் எங்களது தொகுதிக்கு யாரை வைக்கலாம் என்று சொல்லி. எங்களோட தொகுதிக்கு இன்னாரை வச்சா தான் எங்களோட பிரச்சனை தீர்க்கலாம்னு சொல்லி நாங்களே தீர்மானித்து அவனை தான் நிறுத்தணும். இவங்களை எல்லாரும் நீங்கள் எதிர்பார்த்து இவங்களை கனவிலே நினைக்காங்க உங்களை தூக்கி எறிஞ்சு போட்டு இதைத்தான் நாங்கள் செய்யணும். தமிழ் மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது தான் இலங்கையில் எங்கே இருந்தாலும் ஒரு கிடையங்களை நிற்கணும். ஒரே போட்டான் அது தமிழ் வேட்பாளர் அரிய நேரத்துக்கு ஒரே போட்டான். விருப்பு வாக்கு வெறுப்பு வாக்கு ஒன்றும் போடக்கூடாது. தயவு செய்து எல்லாரும் ஒரு முறையில் வரணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.